ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த மட்டன் வந்து இன்றைக்கி செஞ்சது தான். புது விதமாக யோசித்து செஞ்சேன். ரொம்ப மசாலா போடலை. புது விதமான எல்லார் வீட்டையும் செய்கிற மாதிரி தான். ஆனாலும் நான் செஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்கள்ல, அதனால தான். 1/4 கிலோவுக்கும் கம்மியாக தான் இருந்தது இந்த மட்டன். அதை வந்து உப்பு, மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அவிச்சிக்கிட்டேன். அவிச்சிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மட்டனுக்கு ஒரு 5-6 பல் பூண்டு தட்டிக்கிட்டேன். கட் பண்ணாதீங்க, தட்டுங்க. எப்போவுமே எந்த டிஷ் பண்ணாலுமே பூண்டு மட்டும் தட்டி போடுங்க. கட் பண்ணி போடுறத விட தட்டி போடுறதுக்கு டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதோட ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. நான் எடுத்த அந்த அளவு ஒரு 150 கிராம் இருக்கும் மட்டன், அவ்வளோதான், ரொம்ப இல்லை. அதுக்கு மட்டும் ஒரு சின்ன தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன பூண்டு தான். அதை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் போடல. திடீர்னு இப்படி செய்யலாமேன்னு தோணுச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டது மசாலாவை போட்டு செய்கிறதுக்கு இப்படி செய்கிறது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அதை தண்ணியோடு சேர்த்து அந்த அவிச்சதை மட்டனாக போட்டுக்கிட்டேன். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அவிச்சேன் திரும்ப. ஏன்னா அந்த தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு வரணும். எண்ணெயில் அந்தளவுக்கு மசியாது, தண்ணியில் நல்லா மசியும் தக்காளி எப்போவுமே. அதனால் தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த கறியோடு சேர்த்து பிடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். லாஸ்ட்டாக தான் வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். முதல்லே போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடியில் பிடிக்கும் எப்போவுமே. லாஸ்ட்டில் அந்த வற்றி வர ஸ்டேஜில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் அந்த தண்ணி எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்த மிளகாத்தூள் வெந்துடும், பச்சை வாசம் வராது. ஒரு டைம் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக கொத்தமல்லி போடணும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. திறந்து பார்த்தா டப்பாவில் ஒன்றுமே இல்லை. அதனால் நான் போடலை. அதுவும் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் கொத்தமல்லிக்கு பதிலாக போடுவோமேனு போட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ட்டு சொல்லுங்கள். பாய்.